Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாகவே இருக்கும் என்று உலக வானிலை அமைப்பு அறிவித்துள்ளது. பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் கணித்துள்ளது. திண்டுக்கல், தேனி, திருப்பூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், தேனி, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 990 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் 3237 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வணிக சிலிண்டருக்கான விலையை தொடர்ந்து 5 கிலோ சிலிண்டரின் விலையும் உயர்ந்துள்ளது. 261 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சர்வதேச விமான நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் விமான எரிபொருள் விலையை 5% உயர்த்தியதன் எதிரொலி. எரிபொருள் விலை உயர்வால் சர்வதேச விமான பயண கட்டணங்கள் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான ஜிஎஸ்டி 2,42,702 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இது 8.7% அதிகரித்துள்ளது. தமிழகத்திற்கான ஜிஎஸ்டி பகிர்வாக 8,413 கோடியாக வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இது 46% அதிகம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உழைப்பாளர் தினத்தை ஒட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்காவில் அமைந்துள்ள நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலரஞ்சலி செலுத்தினார். சிவப்பு சட்டை அணிந்து வந்த முதல்வருடன் திமுக தொழிற்சங்க நிர்வாகிகளும் பங்கேற்றனர். நமது உழைப்பிற்கான பலன் மே 4 தெரிய வரும் என்று தேர்தல் முடிவுகளை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தோடு நடக்கும் ஆட்சி தொடரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மே முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நம்முடைய தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது. திருச்செந்தூர் ஷீரடியை தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் நாளை வேளாங்கண்ணி மற்றும் நாகூருக்கு செல்கிறார். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் காலை 5 மணிக்கு பிரார்த்தனை செய்கிறார். சின்னத்தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு என விஜய் புகைப்படத்துடன் யூடியூபில் இளையராஜா பாடலை பகிர்ந்துள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது. இளையராஜாவின் பதிவை இணையத்தில் பகிர்ந்து விஜய் ரசிகர்களும் தாவேக தொண்டர்களும் தாவேகவை தொடர்புபடுத்தி கருத்து பகிர்ந்து வருகின்றனர். உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கம் விண்ணதிர வழி நெடுகிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகரை வழிபட்டனர். தங்கக்குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி பக்தர்களுக்கு கள்ளழகர் அருள் பாலித்தார். தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் அழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து பக்தர்கள் குளிர்வித்தனர்.
தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,050 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,12,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னை பெசன்ட் நகரில் ஆண் நண்பருடன் இருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவியின் ஆண் நண்பரை தகாத வார்த்தைகளில் திட்டியதோடு மட்டுமல்லாமல் மிரட்டி பணம் பறித்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சித்திரை பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாரை தரிசித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் தாடிநத்தம் பகுதியில் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபல ரவுடி புகழேந்தி கொடூர கொலை, 50க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து உயிரிழந்த 9 பேர் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். நாட்டிலேயே முதல் முறையாக குஜராத் சோரியாச்சி சுங்கச்சாவடியில் தானியங்கி முறை அமலுக்கு வந்துள்ளது. சுங்க கட்டணம் தானியங்கி முறையில் வாகனத்தின் ஃபாஸ்டேக் கணக்கிலிருந்து கழிக்கப்படுகிறது. IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதுகின்றன. தொடர்ச்சியாக தோல்விகளை தழுவி வரும் டெல்லி கேபிட்டல்ஸ் இன்றைய போட்டியில் வெற்றி பாதைக்கு திரும்புமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நடிகரும் ரேசருமான அஜித் குமார் இன்று தனது 55வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். திரை நட்சத்திரங்கள், ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அஜித் குமாருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.